முதல்ல அவனுக்கு உங்க கூட வர்றதுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். கண்டிப்பா சார், பையனோட விருப்பம் தான் முதல்ல முக்கியம். அப்போ கிறிஷ்கிட்டே கேட்டுடலாமே. கிறிஷிங்க வா. இப்ப நாங்க பேசுனதெல்லாம் கேட்டியா? கேட்டேன் அங்கிள். உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது அங்கிள். உனக்கு என்ன தோணுதோ அதை நீ சொல். நீ அவங்க கூட போறியா? இல்ல நான் போக மாட்டேன். நான் இங்கேயே இருக்கேன் அங்கிள். கிரிஷ், உன்னை நாங்க நல்லா பாத்துக்குவோம்ப்பா. உனக்கு பிடிச்சதெல்லாம் நாங்க வாங்கி தருவோம். ஆமாப்பா, உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்கலாம். எனக்கு எதுவும் வேணாம், நான் இங்கேயே இருக்கேன். தாத்தா, நான் இங்கே இருக்கேன் தாத்தா. டேய், அவங்க தான் உன்னை கூப்பிடுறாங்கல்ல, உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அவங்க கூட போ. மாட்டேன், நான் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். நான் போக கிறிஷ், மாட்டேன். டேய். நான் போக மாட்டேன். நான் இவங்க கூட போக மாட்டேன். பாத்தீங்களா அத்தை? அவனுக்கு எதுல விருப்பம் இல்ல. டேய், அவன் சின்ன பையன்டா, அவனுக்கு என்னடா தெரியும்? அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. அவனுக்கு இதெல்லாம் புரியுற வயசு இல்லடா. எதிர்காலத்துல தான் புரியும் நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன்னு. ஜியா, அவன் எதிர்காலத்தை பத்தி நீ யோசிக்கிற. நான் நம்பிட்டேன். அவனுக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு நம்ம அனுப்ப முடியாது. ஆமா மாமா, அதான் அவன் பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களை கேட்காம நம்மளா முடிவெடுக்கிறது தப்புதான். ஏய், அந்த அம்மா போன தடவை ஏமாத்தி அவனை இங்கே விட்டுட்டு போச்சு. அது திரும்ப எல்லாம் வராது. வருவாங்க அத்தை. அப்படி வரலனாலும் கிறிஷ் இங்கே இருக்கட்டும். என்னடி உன் வீடு மாதிரி நீயே முடிவெடுக்கிற? அந்த பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அதானே, ஆன்டி வீடு பெரிய வீடு. சாரை பார்த்தா கூட நல்லா வெல்டூடு மாதிரி தான் இருக்காரு. அவங்க நல்லா தான் பார்த்துக்க போறாங்க. பேசாம அவனை அனுப்பி வைக்கிற வழியை பாருங்க. நீ ஏன்டா இவ்வளவு துடிக்கிற? உனக்கு என்ன, அடி வாங்குறது நான் தானே. என்னது? பையன் நல்லதுக்கு சொன்னேன். அவனுக்கு என்ன நல்லதுன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். அத்தை, அவனுக்கு விருப்பம் இல்லாம நம்ம எங்கேயும் அனுப்ப முடியாது. உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். புரியுது முத்து. விஜயா, கேட்க சொன்ன, எங்களுக்கும் சரின்னு பட்டுச்சு, வந்து கேட்டோம். ஆனா உன்னையும் மனோஜையும் தவிர இங்க யாருக்குமே விருப்பம் இல்லையே. குறிப்பா அவனுக்கே விருப்பம் இல்லையா ஆண்டி? விருப்பம் இல்லாம அவனை அனுப்பி வச்சா அவன் சந்தோஷமா எப்படி இருப்பான்? மாஸ்டர், மத்தவங்க விருப்பத்தை விட பையனோட விருப்பம் தான் முக்கியம். அவனுக்கு இங்க இருக்க தான் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவனை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறது சரியா இருக்காது. இப்படி ஒரு அழகான குடும்பம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அவன் இங்க இருந்தாதான் சந்தோஷமா இருப்பான்னு எங்களுக்கும் தோணுது. சரியா சொன்னீங்க. சின்ன பிள்ளைகளுக்காக கதை எழுதுற நீங்க அந்த பையனோட மனசை புரிஞ்சுக்கிட்டீங்க. சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். வரேன். வரேன்னு வாங்க. வரேன். சரிங்க அத்தை.